வெல்கம் டு சக்தி certification process. இன்னைக்கு +2 ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் நிலை மின்னியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த பாடத்துல இருந்து ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் பற்றி ஸ்டடி பண்ணுவோம். 1.8.2 எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர், மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல். இது ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். 1.8.2 எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர், மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல். Let us consider a capacitor of capacitance C. C மின்தேக்கு திறனுடைய ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி கருதுவோம். கெப்பாசிட்டர் அப்படின்னு சொன்னாலே it is a device which is used to store charges. சார்ஜ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுமா அப்படின்னு சொன்னா not only charges, it also stores energy. மின் துகள்களையும் ஆற்றலையும் சேமிக்க பயன்படுத்தக்கூடிய கருவி தான் மின்தேக்கி. To store charges, work has to be done. கெப்பாசிட்டரில் சார்ஜை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா ஒர்க் டன் பண்ணால் தான் நம்மளால் சார்ஜை ஸ்டோர் பண்ண முடியும். பாருங்க, கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் சார்ஜஸ் அண்ட் ஆல்சோ எனர்ஜி. மின்தேக்கியை பயன்படுத்தி நம்ம மின் துகள்களையும் சேமிக்க முடியும், அதே மாதிரி ஆற்றலையும் நம்மளால் சேமிக்க முடியும். இது ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி. மின்தேக்கியை கொண்டு மின்னூட்டம் மற்றும் ஆற்றலை நம்மளால் சேமிக்க முடியும். இப்போ மின்னூட்டத்தை சேமிக்கணும், அதே மாதிரி ஆற்றலை சேமிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது வேலை செய்ய வேண்டியிருக்கு. நம்ம செய்யக்கூடிய வேலை தான் அங்கே ஆற்றலாக சேமிக்கப்படுது. பாருங்க, ஒரு மின்கல அடுக்கு, ஒரு பேட்டரி கனெக்ட் பண்றேன். இட் கிவ்ஸ் பொட்டன்ஷியல். இது மின்னழுத்த வேறுபாட்டை வழங்குது. இந்த மின்தேக்கிக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியதும் இந்த மின்கல அடுக்கு தான். அதே மாதிரி இதுல மின்னூட்டத்தை உருவாக்குறதும் இந்த மின்கல அடுக்கு தான். நமக்கு இந்த மாதிரி ஒரு மின்கல அடுக்க இந்த கெப்பாசிட்டருக்கு இணைச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு -q அளவு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்கள் பார்த்தோம்னா ஒரு தட்டுல இருந்து இன்னொரு தட்டுக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். A charge of -q due to electron flows from one plate to another plate. ஒரு தட்டுல இருந்து இன்னொரு தட்டுக்கு -q அளவு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆக்சுவலா நமக்கு ஒரு parallel plate capacitor அப்படின்னு சொன்னா இதோட பிரின்சிபிளே எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இங்க சார்ஜ் நமக்கு -q இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் அதே அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். ஏன்னா பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் தான். இப்போ பாருங்க, இங்க இருந்து சார்ஜ் இங்க நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ஒர்க் ஹேஸ் டு பி டன். இந்த ஒர்க் எதனால நடக்குது அப்படின்னு சொன்னா டியூ டு த பேட்டரி விச் வி ஆர் கனெக்டிங். நம்ம மின்கல அடுக்கு இணைக்கிறதுனால தான் இங்க மின்னூட்டம் உருவாகுது. இந்த மின்னூட்டம் ஒரு தட்டுல இருந்து இன்னொரு தட்டுக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டு டிரான்ஸ்ஃபர் த சார்ஜ் ஒர்க் இஸ் டன். திஸ் ஒர்க் இஸ் டன் பை த பேட்டரி. மின்கல அடுக்குனால தான் இங்க வேலை செய்யப்படுது. அதனால தான் மின் துகள்களானது ஒரு தட்டுல இருந்து இன்னொரு தட்டுக்கு மாற்றி அமைக்கப்படுது. நம்ம செய்யக்கூடிய இந்த வேலையானது என்ன ஆற்றலா சேமிக்கப்படுது அப்படின்னு சொன்னா நிலை மின்னழுத்த ஆற்றலாக சேமிக்கப்படுது. The work done by the battery is stored as an electrostatic potential energy in the capacitor. இந்த மின்தேக்கியில நிலை மின்னழுத்த ஆற்றலா சேமிக்கப்படுது. எது சேமிக்கப்படுதுன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த வேலை. dq அளவுக்கு மின்னூட்டத்தை இந்த மின்தேக்கியில நம்ம சேமிக்கிறதுக்கு எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னா work done to store the charge dq in the capacitor having a potential difference V. பார்த்தோம் அப்படின்னு சொன்னா dW equal to VdQ. இது ஒர்க் டன்னுக்கான ஒரு ஃபார்முலா தான். W equal to VQன்னு சொல்லுவோம். இங்க நம்ம சேமிக்கக்கூடிய மின்னூட்டம் எவ்வளவு அப்படின்னா dQ அளவுக்கு மின்னூட்டம். அதனால நம்ம செய்யக்கூடிய வேலை எவ்வளவு அப்படின்னா dWன்னு சொல்றோம். நமக்கு மின்தேக்கி அப்படின்னு சொன்னாலே இதோட மின்தேக்கு திறனை Cன்னு சொல்லுவோம். Capacitance of the capacitor, C is equal to Q by V. Ratio of the charge given to the conductor to the potential developed in the conductor சொல்லுவோம். C is equal to Q by V. இதுல இருந்து இங்க நமக்கு V இருக்கு. V க்கு பதிலு V equal to Q by C ன்னு சொல்லலாம். இப்படி எழுதலாம். இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா V equal to Q by C. இந்த V க்கான வேல்யூவை இந்த ஃபார்முலால எடுத்து அப்ளை பண்ணலாம்.
டோட்டல் ஒர்க் டன் டு சார்ஜ் எ கெப்பாசிட்டர். மின்தேக்கியில மின்னூட்டத்தை சேமித்து வைக்க நம்ம செய்யக்கூடிய மொத்த வேலை. அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஏற்கனவே பார்த்த ஃபார்முலாவை இன்டகிரேட் பண்ணுறோம். பாருங்க, ஒர்க் டன் வந்து 0லிருந்து டபிள்யூக்கு இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரல் 0 டு டபிள்யூ dw ஈக்குவல் டு எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகும் அந்த கெப்பாசிட்டரில் அப்படின்னு சொன்னால் 0லிருந்து Q வரைக்கும் நம்மளால் அந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும். தேர்ஃபோர் இன்டகிரலில் நம்ம எடுத்துக்கக்கூடிய லிமிட்ஸ் வந்து 0 டு Q, Vக்கு பதில் Q பை C dq. இப்போ இந்த இன்டகிரேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்டகிரல் dx மாதிரி இருக்கு. இன்டகிரேஷனில் ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்டகிரல் dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். தேர்ஃபோர் இன்டகிரல் dw ஈக்குவல் டு w அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு லிமிட்ஸ் இருக்கு. ஸோ இதை இப்படி எழுதலாம். லிமிட் 0 டு w இருக்கு. இன்டகிரல் 0 டு w dw ஈக்குவல் டு w லிமிட்ஸ் போட்டிருக்கேன் 0 டு w அப்படின்னு சொல்லி, விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய wக்கு பதில் அப்பர் லிமிட் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணா w வரும் மைனஸ் லோயர் லிமிட் 0. w மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு w. தேர்ஃபோர் இந்த இன்டகிரலுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கேபிட்டல் W மட்டும் கிடைக்கும். தேர்ஃபோர் w ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம் 0 டு Q இன்டகிரல் Q பை C dq அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த டேர்ம்ல 1 பை C வெளியே கொண்டு வந்துடலாம். w ஈக்குவல் டு 1 பை C இன்டகிரல் 0 டு Q Q dq அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இன்டகிரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்டகிரல் x பவர் n dx is equal to x பவர் n plus 1 by n plus 1. இந்த மாதிரி இன்டகிரல் x பவர் n dx, இங்க q dq இருக்கு, இங்க x dx இருக்கு. இங்க பவர்ல எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஜெனரலான ஃபார்முலா. இன்டகிரல் x பவர் n dx is equal to x பவர் n plus 1 by n plus 1. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம மாத்திக்கலாம். இன்டகிரல் இதை வந்து இன்டகிரல் q பவர் n dq equal to q power n plus 1 by n plus 1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பாருங்க, ஆனா நமக்கு என்ன இருக்கு, இன்டகிரல்ல வந்து லிமிட்ஸ் இருக்கு. therefore integral 0 to q q power n dq which is equal to q power n plus 1 by n plus 1. இங்க லிமிட் போடல, ஆனா இங்க என்ன இன்டகிரல்ல லிமிட் போட்டிருக்கிறதுனால இங்க லிமிட் அப்ளை பண்ணிக்கிறோம் 0 to q. if n is equal to 1, ஏன்னா இங்க பவர் எதுவுமே இல்லை, பவர் எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம். therefore n equal to 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த டேர்ம்ல q பவர் 1 plus 1 by 1 plus 1 வரும். therefore q பவர் 1 plus 1 by 1 plus 1 லிமிட்ஸ் வந்து 0 to q which is equal to q square by 2. இங்க இருக்கக்கூடிய டேர்ம் வந்து q பவர் 1 plus 1 வந்து q square ஆகும், இங்க 1 plus 1 வந்து 2 ஆகும். therefore q square by 2 லிமிட் பார்த்தோம்னா 0 to q. இப்போ இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய இன்டகிரல் 0 to q dq க்கு பதில் என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா q square by 2 லிமிட் வந்து 0 to q எழுதலாம். therefore w equal to 1 by c q square by 2 0 to q. w equal to 1 by c q square by 2 லிமிட்ஸ் வந்து 0 to q இருக்கு. இப்போ இந்த q க்கு பதில் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம், அப்புறம் மைனஸ் சைன் போட்டு q க்கு பதில் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலா w equal to 1 by c ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கோம், q square by 2 minus 0 square by 2. 0 by anything வந்து 0 ஆகும். therefore இந்த டேர்ம் வந்து w equal to 1 by c q square by 2 மட்டும் வரும். therefore இதை வந்து q square by 2c ன்னு சொல்லி எழுதலாம். பாருங்க, w equal to q square by 2c அல்லது 1 by 2 into q square by c ன்னு சொல்லி எழுதலாம். of q square by c. நமக்கு செய்யக்கூடிய வேலை என்னவா சேமிக்கப்படுதுன்னா நிலை மின்னழுத்த ஆற்றலா சேமிக்கப்படுது. work done in storing the charges is served as electrostatic potential energy in the capacitor. நமக்கு கெபாசிட்டர்ல சார்ஜ் ஸ்டோர் பண்றதுக்கு செய்யக்கூடிய வேலை என்னவா சேமிக்கப்படுது அப்படின்னு சொன்னா நிலை மின்னழுத்த ஆற்றலா சேமிக்கப்படுது. work done in storing the charge is saved as an electrostatic potential energy in the capacitor. therefore work done W equal to electrostatic potential energy
UE. Total work done is equal to electrostatic potential energy. நம்ம செய்யக்கூடிய வேலை தான் என்னவா சேமிக்கப்படுதுன்னா நிலை மின்னழுத்த ஆற்றலா சேமிக்கப்படுது. W equal to Q square by 2C பார்த்தோம். இந்த W எதுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி UE க்கு ஈக்குவலா இருந்தது. Therefore UE equal to Q square by 2C. இதே வேல்யூ தான் W க்கு பதிலு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி UE போட்டிருக்கோம். இதுல Q இருக்கு. இந்த Q க்கு பதில் என்ன எழுதலாம்னா நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் C is equal to Q by V பார்த்தோம். அதுல இருந்து நம்ம Q equal to CV ன்னு சொல்லி எழுதலாம். Q equal to CV. இந்த Q ஸ்கொயருக்கு பதிலு இந்த CV யை நம்ம அப்ளை பண்ணோம்னா C ஸ்கொயர் V ஸ்கொயர்னு சொல்லி வரும். இந்த மாதிரி எழுதலாம். UE equal to C ஸ்கொயர் V ஸ்கொயர் by 2C. ஒரு C கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆஃப் CV ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். அதை UE equal to ஆஃப் CV ஸ்கொயர். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலை மின்னழுத்த ஆற்றல் வந்து பார்த்தோம்னா எதுக்கு நேர்த்தகவல் இருக்குன்னா மின்தேக்கியோட மின்தேக்கு திறனுக்கு நேர்த்தகவல் இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர் அண்ட் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். இரண்டு தகடுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டோட இருமடிக்கு நேர்த்தகவல் இருக்கு. அதே மாதிரி மின்தேக்கியோட மின்தேக்கு திறனுக்கும் இந்த நிலை மின்னழுத்த ஆற்றல் வந்து நேர்த்தகவல் இருக்கு. Therefore UE proportional to C, UE proportional to V square, directly proportional to capacitance of the capacitor as well as potential difference between the plates, square of the potential difference between the plates. இப்போ நம்ம சேவ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கெப்பாசிட்டர்ல எந்த இடத்துல சேவ் ஆகும், எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும்? Where is this electrostatic potential energy is stored in the capacitor? மின்தேக்கியில நம்ம சேமித்து வைக்கக்கூடிய அந்த நிலை மின்னழுத்த ஆற்றல் மின்தேக்கியில எந்த இடத்துல சேமிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இணைத்தட்டு மின்தேக்கியோட மின்தேக்கு திறன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ parallel plate கெப்பாசிட்டருக்கான ஃபார்முலா அது. C is equal to epsilon naught A by D. இதையும் அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. V equal to ED. இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணலாம். UE equal to ஆஃப் CV ஸ்கொயர் இருக்கு. இதுல C க்கு பதிலு epsilon naught A by D யும் V க்கு பதிலு ED யும் அப்ளை பண்ணலாம். இங்க V ஸ்கொயர் இருக்கு, அதனால E ஸ்கொயர் D ஸ்கொயர்னு சொல்லி வரும். பாருங்க, UE equal to ஆஃப் இங்க இருக்கக்கூடிய C க்கு பதிலு epsilon naught A by D அப்படியே போட்டுக்கிட்டோம். epsilon naught A by D. V ஸ்கொயர் இருக்கு, V ஸ்கொயருக்கு பதிலு E ஸ்கொயர் D ஸ்கொயர். Therefore UE equal to ஆஃப் இங்க இருக்கக்கூடிய ஒரு D யும் இங்க இருக்கக்கூடிய ஒரு D யும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ AD into E ஸ்கொயர் சொல்லி எழுதிக்கலாம். அந்த ஃபார்முலால AD அப்படிங்கிறது தான் நம்ம is the volume of space between the plates. இணைத்தட்டு மின்தேக்கியில இரண்டு தகடுகளுக்கு இடையே உள்ள பருமனை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா ADன்னு எடுத்துக்கிறோம். AD is the volume of space between the plates அப்படின்னு சொல்லி. The energy stored per unit volume of space is defined as energy density. ஓரலகு பருமன்ல சேமிக்கக்கூடிய ஆற்றலை வந்து என்ன சொல்றோம்னா ஆற்றல் அடர்த்தின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதை வந்து ஸ்மால் யூஇன்னு சொல்லி எழுதுவோம். ஸ்மால் யூஇ ஈக்குவல் டு U by வால்யூம். அதாவது நமக்கு நிலை மின்னழுத்த ஆற்றல் பை பருமன். எனர்ஜி ஸ்டோர்ட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் டிஃபைன்ட் as the energy density. எனர்ஜி டென்சிட்டின்னா ஆற்றல் அடர்த்தி. ஓரலகு பருமனில் சேமிக்கக்கூடிய நிலை மின்னழுத்த ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்லி எடுத்துக்கிறோம்னா நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தின்னு எடுத்துக்கிறோம். UE equal to capital U by volume which is equal to இந்த கொஸ்டின்ல நமக்கு இந்த U போடுறதில்ல, கேபிட்டல் UE by வால்யூம். இந்த வால்யூம் தான் நம்ம என்னென்னு எழுதுறோம்னா ADன்னு சொல்லி எழுத போறோம். therefore UE கான வேல்யூவையும் இந்த AD கான வேல்யூ இதில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோம்னா UE equal to
இது ஸ்மால் யூஇ. கேபிட்டல் யூஇக்கான வேல்யூ ஆஃப் எப்சிலான் நாட் ஏடி இ ஸ்கொயர். இந்த ஏடியும் இந்த ஏடியும் கேன்சல் ஆகும். therefore ஸ்மால் யூஇ ஈக்குவல் டு ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்னு சொல்லி வரும். இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா எனர்ஜி டென்சிட்டி, இந்த எனர்ஜி டென்சிட்டி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, இ ஸ்கொயர்னு சொல்லி சொல்றோம். therefore எனர்ஜி டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆற்றல் அடர்த்தியானது எதுக்கு நேர்த்தகவல் இருக்குன்னா மின்புலத்திற்கு தான் நேர்த்தகவல் இருக்கு. மின்புலத்தோட இருமடி கொடுத்துருக்கவங்க இ ஸ்கொயர்னு சொல்லி. therefore energy density depends upon electric field. கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொன்னா it is stored in the electric field between the plates of the capacitor. The energy is stored in the electric field existing between the plates of the capacitor. இணைத்தட்டு மின்தேக்கியில அந்த தட்டுகளுக்கு இடையே நிலவக்கூடிய மின்புலத்துல தான் வந்து நிலை மின்னழுத்த ஆற்றல், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது. Once the capacitor is allowed to discharge, the energy is retrieved. நம்ம மின்தேக்கியை மின்னிறக்கம் செய்யறப்போ அந்த ஆற்றலை மீண்டும் மீட்டெடுக்க முடியும். The energy density depends only on the electric field. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் small ue equal to of epsilon naught capital E square சொல்லி. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி தான் எனர்ஜி டென்சிட்டி இருக்கு. எதை பொறுத்து இல்லை அப்படின்னு சொன்னா நாட் ஆன் த சைஸ் ஆஃப் த பிளேட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். இணைத்தட்டு மின்தேக்கியில் பயன்படுத்தக்கூடிய அந்த தகடுகளோட அளவை பொறுத்து நமக்கு ஆற்றல் அடர்த்தி இல்லை. ஆற்றல் அடர்த்தி எதை சார்ந்திருக்குன்னா மின்புலத்தை மட்டுமே சார்ந்திருக்கு. அந்த இணைத்தட்டு மின்தேக்கியில அந்த தட்டுகளோட அளவை பொறுத்து ஆற்றல் அடர்த்தி இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடுது. அப்போ மின்தேக்கிங்கிறது மின்னூட்டத்தை சேமிக்க பயன்படுத்தக்கூடிய கருவி. மின்னூட்டத்தை மட்டும் இல்லாம ஆற்றலையும் சேமிக்க பயன்படுது. அந்த ஆற்றல் இரண்டு தகடுகளுக்கு இடையே நிலவக்கூடிய மின்புலத்துல தான் சேமிக்கப்படுது. அதான் இதோட முக்கியமான சாராம்சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.